என்னுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வெளியே என்னுடைய பேரே வந்து ஃபயர்மேன். நான் வந்து ஒரு வீரன். இங்கே வந்து எல்லாருமே வந்து தீயை பார்த்து வெளியே ஓடுவாங்க. நான் தீயை பார்த்துட்டு உள்ளே போகணும் நாங்கள். ஆமாம். ஸோ என்னுடைய வீரம் வந்து அதனால் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் ஃபிட்டாக இல்லாமல் போயிட்டேன் அதனால். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு கஷ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஃபாதர்ஸும் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வெளியே போவாங்க ஜாலியாக. ஃபாதருங்க ஒரு தந்தையாக வந்து நான் செய்யும்போது என் குழந்தைங்க நான் ஃபினான்ஷியலாகவோ படிப்போ கல்வி அறிவியோ கொடுத்துட்றேன். இப்போ ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சின்ன பழையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ என்னுடைய முதுகில் வச்சு நான் அந்த யானை மாரி போகணுன்னு எல்லாம் எனக்கு ஒரு விருப்பம். அதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாத மாரி தான் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு அது பாதிப்பு தானே. அது என்ன நான் நடந்து என்னுடைய ஒர்க்கை நான் செஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு ஃபிட்டாக திடீர்னு ஒரு குழந்தை என் பாப்பாவை விழும்போது திடீர்னு ஓடி போகலாம் என்னால் பிடிக்க முடியாது. டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னொன்று நான் வண்டியில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிடும். ஸோ அங்கே இருக்கிற ஃப்ளஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அப்போ அது எனக்கு ஒரு மனசு வேதனையாக இருக்கும். சரி என்னடா நம்ம எவ்வளோ பேருக்கு அடிபட்டிருக்கு, எவ்வளோ பேருக்கு அதெல்லாம் அடியெல்லாம் இல்லாமல் அந்த நார்மல் லைஃபுக்கு வந்திருப்பாங்க. அந்தமாரி ஒரு அடிபட்டுருக்கலாமேன்னு எனக்கு தோணி இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் நடக்கிறோமே அதை வச்சு நம்ம கடவுள் நன்றி சொல்லிட்டு அதை கடந்து போயிடலான்னு சொல்லி அதை கடந்து போயிடுவோம். அது உண்மைதான். நல்லா உணர முடியுது என்னால். அதை வந்து சலிப்பாகவே நான் நினைக்கிறதில்ல ஃபாதர். சலிப்பாக நினைக்கிறதில்ல. இன்றைக்கி நான் நடக்கிறேன் அதனால் கடவுளுடைய செயல் தான், அவரோட திட்டம் இல்லாமல் எதுவுமே. மனுஷன் வந்து நம்ம எண்ணங்கள் தான் நம்ம நினைப்போம். ஆனால் இறுதியாக நிறைவேற்றி கொடுக்கறது வந்து இறைவன் தான். ஸோ அவருடைய பக்கமாகவே நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. இவர் சொல்கிற மாதிரி வெறும் ஃபிசிக்கலாக அந்த தூக்க முடியாத ஒரு விஷயம் மட்டும்தான் அவரால் பண்ண முடியலன்றத அவர் சொல்லலாம். ஆனால் 100% ஒரு அப்பாவாக 200% ஒரு அப்பாவாக எப்படி இருக்கணுமோ அவர் இருக்கார், ஒரு அப்பாவுக்கு எக்ஸாம்பிளாக. அதனால் குழந்தைங்க எப்போவுமே ஆனால் கடவுள் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு ஃபாதர். குழந்தைங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறேன்னா, இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிபட்டது, அவளுக்கு 1 வயசு தான். அப்போ அந்த அடிப்பட்ட காலில் வந்து முத்த கொடுப்பா. அவள் வந்து அவளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போது அவளுக்கு ஒரு 4 வயசு ஆகுது. இப்போவும் அவள் அடிப்பட்ட காலில் வந்து முத்தம் கொடுப்பா. கடவுள் அந்த அளவுக்கு ஞானத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸை வந்து குழந்தைங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 100% 200% அவரோட வேலையிலேருந்து எப்பவும் விலகினது கிடையாது. என்ன டயர்டாக இருந்தாலும் குழந்தைங்க படித்தாங்களா, சாப்பிட்டாங்களா, அது போதும் ஃபாதர். இந்த ஜென்ரேஷனில் இந்த காலகட்டத்தில் யார் பொறுப்பை வந்து 100% செய்கிறாங்கன்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம்.